திராவிட முன்னேற்ற கழகம் முன்பிருந்த நிலையில் இப்போ இல்லை. ஒரு பெரிய கட்சி, அதற்கென்று ஒரு ஆதரவு இருக்கிறது என்று முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் இன்றைக்கு அவர்கள் பாஜகவுக்கு ஒரு சப்சிடியாக மாறிவிட்டார்கள். அதுக்கு மட்டுமல்லாத கட்சியிலிருந்து பல பேரை நீக்கி கொண்டிருக்கிறார்கள். முந்தி இருந்த நிலையில் அவர்கள் இல்லை என்பதுதான் யதார்த்தம். கருத்து கணிப்பு வருது, மாறி மாறி சொல்றாங்க. என்னை பொறுத்தவரைக்கும் தேர்தல் க்ளோஸாக இருக்கும் எல்லாருக்கும். அதனால நான் இங்கே இருந்துட்டு முழுசாக கருத்து சொல்ல முடியாது. ஆனால் எங்களுடைய கூட்டணி வெற்றி பெறும் என்று நான் நம்புகிறேன். பீகார், உத்தரப்பிரதேசம், ஜார்க்கண்ட், பெங்கால், ஒரிசா, அங்கிருந்து மாநிலத்திலிருந்து பல லட்சம் பேர் தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வராங்க. அவங்க வரதை நான் வரவேற்கிறேன். அவர்கள் வராவிட்டால் இங்கே பல ப்ராஜெக்ட் இங்கே நடத்த முடியாது. குறிப்பாக கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்லாம் அவங்க இல்லாமல் பண்ண முடியாதுன்னு எல்லாருக்குமே நல்லா தெரியும். அவர்களுக்கு அங்கே வேலை கிடைக்கிற, இங்கே வாழ்வாதாரம் கிடைக்குதுன்ற நம்பிக்கையில் தான் அவங்க வந்துட்டு வேலை செஞ்சுட்டு போகிறாங்க. இது வரைக்கும் அவர்களுக்கு ஏதாவது துன்புறுத்தல் ஏற்படுத்தியிருந்தால் திரு அண்ணாமலை அவர்களும் வானதி அவர்களும் ஏதாவது ஏற்கனவே ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இல்லை போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். இந்த மாதிரி போகஸான ஒரு குறுகிய மனப்பான்மையோடு இப்போ அடுத்த வாரம் பீகாரில் தேர்தல் நடக்க போகிறதுன்றதுக்காக இதை சொல்கின்ற ஒரு பொய்யான தகவலை பிரதமர் சொல்லியிருப்பது எனக்கு மிகவும் வருத்தம் அளிக்கிறது. மாநில அரசாங்கம் சுப்ரீம் கோர்ட்டில் எடுத்து வைப்பாங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன தீர்ப்பு சொல்லுதுன்னு பார்ப்போம். விஜயோட குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக திமுகவை குறி வச்சே இருக்கு சார். அது எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? நான் ரொம்ப கவனிக்கல. பேட்டி கொடுத்ததா எனக்கு தெரியல. நான் பேட்டி கொடுத்தா தான் கவனிப்பேன். நேற்று கொடுத்தா அறிக்காது. நான் அறிக்கையை கவனிக்கிறது இல்லை, பேட்டி கொடுத்தா கவனிப்பேன்.